9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாக்கு என் இனிய வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, நம்ம வந்து ஒவ்வொரு ராசியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க ஐயா. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்மன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து பெரிய விஷயம்தான். ஏன்னா அஷ்டம சனி ஒரு காட்டிட்டு இருக்குது. இந்த பக்கம் குருவாச்சு நல்லது செய்வாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2026 எந்த வித பலன்கள் தருது, இவங்களுக்கு ஸ்பெஷலான பலன்கள் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்குறியில் நீங்க முடிச்சிருக்கிறீங்க. இப்ப இதுக்கு நான் என்ன பலன் சொல்றேன்னா, 2026 ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு நீங்க முடிச்சிருக்கிறீங்க. ஆனால் இப்போ அவங்க அஷ்டம சனியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஏன் சொல்ற அப்படின்னா, ஒரு வருடத்துடைய பலனையே சனி பகவானை வச்சு, குரு பகவானை வச்சு, ராகு பகவானை வச்சு, கேது பகவானை வச்சுதான் கணிப்போம். அப்படி கணித்ததில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் பலன் 80% நல்லா இருக்குது. அது எப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்க நம்ப மாட்டாங்க, இப்ப நம்புவாங்க பாருங்க. அவங்களுக்கு இப்ப ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்ச பலத்தோடு இருக்கிறாங்களா. அதுவுமே பாத்தீங்கன்னா, ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சம், அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம். எப்படின்னா, அயன சயன போக ஸ்தானம் அந்த 12ஆம் இடம். அப்ப அந்த 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது சிம்ம ராசிக்காரங்கள் இதற்கு முன்னாண்ட எப்பேற்பட்ட பிரச்சனையை அவங்க சந்திச்சு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே, தொழில் பிரச்சனையோ, அவங்களுக்கு ரிலேஷன்ல பிரச்சனைலையோ, இல்ல குடும்பத்துடைய பிரச்சனையோ, எந்த பிரச்சனையாவது இருக்கட்டும், ஆனா இப்ப குரு வந்திருக்கிறார் இல்லையா, அந்த குரு நிக்கிறது அயன சயன போகஸ்தானம். அப்ப அந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறதே அவங்களுடைய குடும்பத்தை தான். இப்ப 7ஆம் இடத்துல சனி இருந்துச்சு, இப்ப 8ஆம் இடத்துல சனி சிம்மராசிக்காரங்களுக்கு. அந்த 7ஆம் இடத்துல சனி கண்டக சனியாக இருந்து ஒரு வாட்டிருச்சு அவங்களுடைய குடும்பத்தை. இப்ப அஷ்டம சனி டோட்டலா இவங்க பாத்தீங்கன்னா எந்த திசையில திரும்பினாலும், எந்த வேலைக்கு போனாலும், யாரோட பழகினாலும், குடும்பத்துக்கு வந்தாலும் எல்லாத்தையுமே இப்ப வாட்டிட்டு இருக்குது. இப்ப அதுல இருந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு உச்ச பலத்தோடு இருப்பது அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் இப்ப ஃபுல் செக்யூரிட்டி. அப்ப அந்த குடும்பத்துக்கு அப்படின்னா எப்படி வரன்னா, அயன சயன போகஸ்தானம். அப்ப அயன சயன போகஸ்தானம் என்பது ஒரு இல்லற வாழ்க்கையை இனிமையாக நடத்துவதற்குண்டான ஒரு யோகத்தை அந்த குரு பகவான் கொடுப்பார். அப்ப குடும்பத்துல நிம்மதி இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, குடும்பமே இன்னைக்கு ஒரு பிரிவுல போயிட்டு இருக்குது. 2 பேருமே ஒரு வீட்டுல இருந்தாலும் நல்லபடியா பேசிக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறதே இல்லை. இப்படி இருந்த அந்த குடும்பத்துக்கு இந்த குரு பகவான் போய் விளக்கேற்றி வைக்கிறார். அப்போ அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த சிம்ம ராசிக்காரங்க நல்லபடியாக சந்தோஷமாக கணவனும் மனைவியும் ஒத்து போய் நல்லபடியாக வாழ்க்கை வாழ்வார்கள் இந்த வருடத்தில். இது உண்மை. சிறப்புங்கய்யா. இப்ப அருமையா சொன்னீங்க. இப்ப கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆயிடுச்சு. இவங்களுக்கு பெரும் பிரச்சனையே வீட்டை விட்டு வெளியே போறது தான். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போனாலும் மரியாதைன்னு ஒன்று வேணும். அதுதான் என்ன, ராங் கமிட்மெண்ட். நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன்ப்பா, இன்னைக்கு கரெக்டாக. ஏன்னா இப்போ அப்படிதான் வாழ்ந்துருப்பாங்க. இந்த நாளில் இந்த டைம்ல எனக்கு கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இவங்களோட நேரமோ என்னமோ அந்த நேரத்தில் கொடுக்க முடியாம பேச்சு கொஞ்சம் தவறி பேசுறது, ராங் கமிட்மெண்ட்னால கொஞ்சம் மதிப்பு கம்மியாயிருச்சு. ஸோ இதெல்லாம் இந்த காலத்துல தீர்வா மாறுமா? அதாவது சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே இப்படித்தான் இருப்பாங்க. அந்த வில் பவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்க ரத்தத்திலேயே ஊர்னது. அப்போ ஒரு இடத்துல போனாலும் கெத்தா போவாங்க, கெத்தா பேசுவாங்க.
அவங்க பேசினா 10 பேர் கேட்பாங்க, இவங்க 10 பேர்த்துக்கு லீடரா இருப்பாங்க, ஒரு தலைவராக வரக்கூடிய அந்த அருகதை இவங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்து அந்த லெவல்ல இவங்க பழகி ஒரு இடத்துல 10 ரூபாய் கேட்டாலும் தயங்காம கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லாமே இருந்து இந்த போன காலகட்டத்தில், இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு பக்கம் 10 ரூபா வாங்கின பக்கத்தில் அங்கே அந்த மரியாதையை காப்பாற்ற முடியல. இவங்க அந்த கொடுக்கணுங்கிற டயத்துக்கு கொடுக்க முடியல. அப்போ அவங்களை எப்படா அவங்களுக்கு பதில் சொல்றது, எப்படா அவங்க மூஞ்சியில் முழிக்கிறது அப்படின்ட்டு அவங்க ஃபோன் பண்ணாலுமே அட்டன் பண்றது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அந்த திருப்பி பேசுறதுக்கு அந்த கெத்த வாழ்ந்தவங்க அவங்ககிட்ட பொய் பேச தெரியாது உங்களுக்கு. அப்போ அதில் அப்படியே கூனி குறுகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபோனும் அட்டன் பண்றது இல்லை, அவங்களையும் போய் பார்க்கறது இல்லை. இது மாதிரி சூழ்நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் கடன் பட்டு அந்த கடனுக்கோசரம் ஒளிஞ்சிட்டு தலைமறைவாயிட்டு இது மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பயங்கரமான அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரும்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா வந்துருச்சு. இதுல தப்பிப்புமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. இந்த பீரியட்ல கண்டிப்பாக அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஏன்னா சிம்ம ராசின்னு சொல்லும் போது பேருக்கு ஒரு மதிப்பு என்னைக்குமே இருக்கும். இப்போ ஒரு மணிகண்டன் அப்படின்னா மணிகண்டன் சொன்னா கரெக்டா இருப்பான், கரெக்டான நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் சிம்மத்துல இருப்பாங்க. அந்த பேருக்கு ஒரு சின்ன கலங்கப்பட்டாலும் அவங்களால அஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை நிறைய பேர் லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் கடன் வாங்கியிருக்கிறாங்க, பிஸ்னஸ் ரீதியாக கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆகப்பட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் செத்து போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர், இறந்தவங்க எத்தனை பேர். ஏன்னா இவங்க அந்த கம்பீரமாக வாழ்ந்து 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 அந்த பழக்கத்துக்கு கட்டுப்பட்டு போயிட்டாங்க. அதனால ஒருத்தர்கிட்ட போய் அந்த தாழ்ந்து பதில் சொல்லக்கூடிய அந்த இது இவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஆனா அப்படிப்பட்டவங்களாப்பட்டது இந்த பீரியட்ல தப்பிச்சுக்குவாங்களா அப்படின்னா இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த குரு உச்சபலம் வாங்கி வந்திருக்கிறார். அப்ப இந்த குரு உச்சபலம் வாங்கி வந்ததுனால கண்டிப்பாக தப்பிச்சுக்குவாங்க. ஏதாவது ரூபத்துல கடனை கட்டுவதற்கு இவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல உதவி கிடைக்கும். இவங்க என்னைக்கோ செஞ்ச உதவி இன்னைக்கு அது பலனா வரும். அப்போ யாரோ ஒருத்தர் மூலியமாக இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு உதவி கிடைக்கும். அந்த உதவியை பயன்படுத்தி இவங்க அதுல நிறைய சம்பாதிச்சு இவங்க வாங்கின கடனை இவங்களே கொண்டு இது மாதிரி டயத்துக்கு கொடுக்க முடியல அப்படின்ட்டு அவங்களே கொண்டு கொடுப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, இவங்களுடைய அவமானத்திலிருந்து, இவங்களுடைய கஷ்ட காலத்திலிருந்து இவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனைனால இந்த கால் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. தடிக்கு விழுந்து ஃப்ராக்சர் ஆயிருச்சு. ஸோ காலில் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரி கால் சார்ந்த விஷயங்கள் அஷ்டமச்சனையில் நிறைய அவதிப்பட்டாங்க. அந்த அஷ்டமச்சனையோட தாக்கம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இந்த அஷ்டம சனியில சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாக விபத்து தான். இந்த விபத்து நடந்தாவே இந்த ஃபோல்டு பண்ணக்கூடிய கை கால் ஃபோல்டு பண்ணக்கூடிய இடம், இந்த கழுத்து பின்பகுதி, இந்த காலுக்கு கீழே தான் கீழே அடி. இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்து, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால் ஃப்ராக்சரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இது மாதிரி அதிகமான பிரச்சனைகளை இந்த அஷ்டம சனியில் கொடுத்துட்டு இருக்குது. இப்பவும் அஷ்டம சனி இருக்குது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி. இவங்களை காப்பாத்தி இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக வராமல் தலைக்கு வர்றது தலை பாகையோடு போகக்கூடிய அளவுக்கு சிம்பிளாகத்தான் இது செய்யும். இதற்கு முன்னாண்ட 11ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்த குரு பகவானும் இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாங்க. அந்த குருவும் இவங்களை காப்பாத்துச்சு. அந்த குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்த்துச்சு. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம். அப்போ இவங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும். இவங்களை ஒருத்தர் நம்பலாம், ஒருத்தர் நம்பி ஒரு உதவி கேட்கலாம், ஒருத்தர் நம்பி ஒரு தொழில் செய்யலாம், ஒருத்தர் நம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணி தான் இவங்க இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க இன்னும் கீழே விழுகாமல் எப்படி இருந்தாலும் இப்போ இவங்க கஷ்டப்பட்டு கடனை ஏதாவது ரூபத்தில் முயற்சி பண்ணி கட்டணும்னு நினைச்சாங்கன்னா அது கட்டியே தீருவாங்க. இந்த பீரியட் ஒரு அருமையான
ஒரு அதிர்ஷ்டமான பீரியடு. ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை, இதுதான் அஷ்டம சனியில இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சனி பகவானை இந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருந்து அந்த சனியவே பார்த்துடுறாரு. அப்படி குரு சனியை பார்க்கும்போது சனியுடைய தாக்கம் குறைந்து அந்த சனிகிட்டிருந்து இவங்க விடுதலையாகி கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு எல்லாருமே பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்க வாழ்ந்தே தீருவாங்க, நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவாங்க. அதே சமயத்துல இவங்க 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அந்த ராகுவும் சனி வீட்டில் இருக்கிறாங்க. இந்த 7ஆம் வீட்டுல ராகு இருந்து அது சனி வீட்டுல இருந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில குழப்பம், பிரச்சனை, வேதனை இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. சனி வீட்டுல ராகு இருக்கிறாங்க. அந்த சனி பகவானையே இந்த குரு பார்த்துட்டாரு. அப்படி குரு பார்த்ததுனால அந்த ராகுனாலையும் இவங்களுக்கு பிரச்சனை வராது. அப்ப அந்த ராகு தோஷத்தை செய்வதற்கு பதிலாக இவங்களுக்கு யோகத்தை செய்யும். அப்ப திருமணம் நடக்கும், இவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்ல இதற்கு முன்னாண்ட பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்தவங்க இந்த பீரியட்ல தைரியமாக தன்னம்பிக்கையோடு 2 பேர்த்து வீட்லையும் பேசலாம். அது நல்லபடியாக திருமணத்தில் முடியும். சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. ஐயா இவங்க என்னன்னா இப்போ இவங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த விஷயம் பண்ணவே கூடாது. இப்போ வந்து இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, விபத்து, வண்டி வாகனத்துல ரொம்ப ஃபாஸ்டா போறது, ஓவர்டேக் பண்றது. இது இந்த சிறு வயசு பசங்க 25 வயசு 30 வயசுக்குள்ள, இது 18 வயசு பசங்க இந்த வண்டி ரேஸ் பண்ணிட்டு போறது, காரா இருந்தாலும் வேகமா போறது, ஓவர்டேக் பண்றது, இது எல்லாமே கொஞ்சம் நிதானம் பண்ண சொல்லுங்க. தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதை மட்டும் ரொம்ப கேர் பண்ண சொல்லுங்க. அது போக இவங்க வந்து அது மாதிரி போகும்போது நிறைய பேர் விபத்துல வந்து தப்பிக்கலாம். அது போக இப்போ குரு சனியை பார்க்குறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் 90% வராது. அப்படியே வந்தாலும் சிம்பிளா வரும். அப்படியே சிம்பிளா வந்தாலும் அடுத்தவங்களுக்கு அது ஆபத்து தானே, அடுத்தவங்களுக்கு அது மனவேதனை தானே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் நீட்டாக போகிறோம், நீட்டாக வர்றோம், இது மாதிரி வச்சுக்கிறது நல்லது. அது போக இந்த பீரியட்ல யாரையுமே நம்ப வேண்டாம், யாரையுமே நம்பி போக வேண்டாம், யாரையுமே நம்பி ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க வேண்டாம், யாரையுமே நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டாம். எல்லாமே இவங்க கண்ட்ரோல் இருக்கிறது, இவங்களுடைய பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு என்ன இருக்கு? இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு அப்படின்னா, இவங்க வந்து சிவன், அந்த சிவனையே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளும் இந்த சிவன் வழிபாடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக விநாயகரை, இப்போ இவங்க ராசியிலே கேது இருக்கிறாங்களா, அதனால விநாயக பகவானையும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல் வச்சு அந்த விநாயகரையும் வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவனை வணங்கி வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம சாந்தி கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும், இவங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். புதுமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாங்க ஐயா. ரொம்ப நன்றி மணிகண்டன்.